வணக்கம் மகளே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜர குக்கிங் சேனல். நான் உங்கள் சூப்பரான அரேபியன் ஸ்டைல் ஊசின்னு சொல்லுவாங்க எங்கேயாவது. ஒரு முழு ஆடை 4 துண்டாக வெட்டி அது தண்ணியில் பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஓவனில் வச்சு லைட்டாக ப்ரௌன் பண்ணி எடுத்து ரைஸ் கூட வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு இங்கே லேம்ப் ஊசின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்கும். அது முழுசாக வீடியோ பாருங்கள், அது எப்படி செய்யணும் பாருங்கள். இன்றைக்கி 2 ஆடு செய்ய போகிறோம். வாங்க சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். சமைக்க ஆரம்பிச்சு நியூ இயருக்காக 2 ஆட்டை 4 துண்டாக கட் பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஆட்டை 4 துண்டு, மொத்தம் 2 ஆடு 8 பீஸு கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் தண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். நல்லா வேகட்டும். நியூ இயர் ஸ்பெஷலே இதுதான் மக்களே. 8 பீஸும் போட்டாச்சு. இதில் என்னென்ன போடுறேன்னு மட்டும் பாருங்கள் மக்களே. உப்பு, ஃபஸ்ட்டு உப்பு தான் சேர்க்கணும். உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சாக்க இதுலேருந்து கொஞ்சம் வெள்ளையாக ஒரு இது மாதிரி வரும், அழுக்கு மாதிரி. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்க முடியும். சரிங்களா? நல்லா கொதித்து அழுக்கு வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா தண்ணி கொதிச்சுட்டு நுரையாக வருது பாருங்கள். இதுதான் அழுக்கு. இது சுத்தமாக எடுத்துடணும். இது எடுத்தால் தான் கறி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த சூப்பு மாதிரி இருக்குது இந்த தண்ணி. கறி வேந்ததுக்கப்புறம் இந்த தண்ணி எடுத்து குடித்தாக்க சூப்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிளாக் பெப்பர் போட்டு குடித்தாக்க வேறு லெவலில் இருக்கும். இது சுத்தமாக எடுக்கணும். சரிங்களா? இது சுத்தமாக எடுத்துருவோம். முழுசாக உங்களுக்கு காட்ட போகிறேன். இதை தெளிவாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது அரபியில் ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு. துபாய், சவுதி, குவைத்து, கத்தார், இங்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு. இதை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. சுத்தமாக வழித்து எடுத்துடலாம். எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டோம்னா ஒன்றா வந்து நின்றுடும். அப்படியே அள்ளி எடுத்துடலாம். சரிங்களா மக்களே? சுத்தமாக எடுத்தாச்சு. அந்த நுரையெல்லாம் சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போ ஒரு 1/2 கிலோ வெங்காயம், 3 பட்டை, 10 ஏலக்காய், 10 லவங்கம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கிலோ தக்காளி, 1 கேப்சிகம், 1 கேரட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தா நல்ல ஒரு வாசனை வரும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த தண்ணி குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், கறி சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2.5 மணிலேருந்து 3 மணி நேரம் நல்லா கொதிக்க விடுவோம், வேக வைப்போம் கறியை. சரிங்களா? இப்போ 6 மணி நேரம் ஆச்சு அது போட்டு அந்த நுரையெல்லாம் வரத்துக்கு. இப்போ 2.5-3 மணி நேரம் நல்லா போயிடுச்சுன்னா கறி நம்மளுக்கு நல்லா அப்படி பூ மாதிரி வெந்து வந்துடும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மக்களே. 3 மணி நேரத்தில் நம்ம கறி சூப்பராக வெந்துருச்சு. இதை பாருங்கள். இதுக்கப்புறம் விட்டோம்னா எலும்பு வேறு கறி தனியாகிடும். இப்போ நம்ம எடுத்துடலாம் மக்களே. கறி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், கறி நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இப்படி தான் வேகணும். இதோடு அதிகமாக வெந்துருச்சுன்னா நம்ம கறி எடுக்க முடியாது. அதிலேருந்து இந்த அளவு தான். இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணி கொஞ்சம் ஓவனில் சுட்டு எடுக்கணும். இது சுட்டு எடுத்தால் நமக்கு அரேபியன் மந்தி ரெடி ஆகிடும். சரிங்களா? இது தப்பாக்குன்னு சொல்லுவாங்க. இது தப்பாக்குன்னா கறியை வேக வைக்கிறதுன்னு அர்த்தம். தண்ணியில் வேக வச்சாக்க தப்பாக்குன்னு சொல்லுவாங்க. இது நிறைய டைப்பில் செய்கிறாங்க. நம்ம இன்றைக்கி தப்பாக்கு டைப்பில் செஞ்சுருக்கோம். இதுக்கு ஊசின்னு சொல்லுவாங்க. குவைத்தில் லேம்ப் ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பேர். இன்றைக்கி சூப்பராக செஞ்சுருக்கோம். இன்னும் நிறைய வேலை இருக்குது இதில். வாங்க செய்வோம் மக்களே. நம்ம 8 பீஸும் எடுத்தாச்சு பாருங்கள். 2, 3, 4, 5, 6, 7, 8 டோட்டல் 8 பீஸ் எடுத்தாச்சு. இப்போ பெயிண்டிங் பண்ணுவோம். சரிங்களா மக்களே? இப்போது பெயிண்டிங் பண்ணலாம். இது தக்காளி பேஸ்ட்டு, கூடவே கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன்.
ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்போ தடவலாம். இதில் இது கலருக்காக என்ன பண்ணுவாங்க, ஜாஃப்ரான்னு அது எல்லோ கலர்னு ஒன்று வரும், அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நான் அது யூஸ் பண்ணல. மஞ்சத்தூள் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்காக நான் மஞ்சத்தூள் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து நல்லா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சிக்கலாம் க்ளீனாக. இதே மாதிரி இருக்கிற பீஸை ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிக்கலாம். பாருங்கள் மக்களே, எல்லாத்தையும் பெயிண்ட் அடித்து ஓவனுக்குள்ளே வச்சாச்சு. இது லைட்டாக ப்ரௌன் மாதிரி, லைட்டாக ப்ரௌன் ஷேட் அடிக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? 250 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் வைப்போம். சரிங்களா? ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் மக்களே, ஓவனில் வச்சு எடுத்தாச்சு. இவ்வளோ தான். இதுக்கப்புறம் ரைஸ் ஒரு பிளேட்டில் போட்டு டெக்கரேஷன் பண்ணி இதை தூக்கி வைக்க வேண்டியதான். வாங்க அந்த ப்ராசஸ் ஆரம்பிப்போம். மக்களே, இதுதான் அந்த கறி கூட சாப்பிட்றத ரெடி பண்ண ரைஸு. அந்த ரைஸுக்கு மேலே வெங்காயத்தை பொரித்து வெங்காயத்தை தூவிருப்பாங்க. இப்போது என்னென்ன போடுறோன்னு பாருங்கள். இதுக்கு மேலே மக்களே கொத்தமல்லி, இப்போ டெக்கரேஷனு தக்காளி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணியிருக்கு. இது இப்போ இதே மாதிரி ஓரமாக ரவுண்டாக வச்சுக்கலாம். சரிங்களா மக்களே? இதை பாருங்கள், தக்காளி 6 பீஸ் கட் பண்ணி 6 பக்கம் வச்சுருக்காங்க. இப்போ வெங்காயம் இதே மாதிரி ரவுண்டாக வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி வெங்காயத்தையும் ரவுண்டாக வச்சுக்கலாம். சரிங்களா மக்களே? வெங்காயத்தை வச்சாச்சு. இப்போ கறி வச்சிடலாம். மக்களே, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது இது டெக்கரேஷன். வெள்ளரி பிஞ்சை எவ்வளோ பூ மாதிரி சூப்பராக கட் பண்ணியிருக்கு பாருங்கள். இதை அங்கங்கே வச்சிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல? அது ஒரு 6 பீஸ் இருக்குது. அது 6 ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். மக்களே, இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குல்ல? நம்ம சூப்பரான அரேபியன் கோச் ஸ்டைல் ஊசி ரெடி மக்களே. இப்போ இதை கொண்டு போய் சாப்பிட வைக்க போகிறேன். ஸோ அங்கே போய் முடிஞ்சால் அங்கே இருக்கிற ஐடியாஸையும் காட்டுறேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ட்ரை பண்ணி இது பாருங்கள் மக்களே. பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.